பாலியல் குற்றச்சாட்டு வருது. வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்து குடிசை கட்டி வச்சிருக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்து ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளையும் இழந்து விடுகிறார். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருதுங்க, ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. அந்த பாலியல் குற்றச்சாட்டுல அவர் சீமான் வந்து என்ன சொல்றாரு, நான் ஏதோ ஒரு கன்னி பொண்ணை, குடிசைக்குள்ள உட்காந்து ஒரு பொண்ணை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு நான் ஏதோ பலவந்தமா கற்பழிச்ச மாதிரில பேசுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இது அருவருக்கத்தக்க விடயங்க. எப்படி இது அருவருக்கத்தக்க விடயம். அந்த பொண்ணுங்க கதறுது, ஐயோ அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, என்னை விட்டுருங்கண்ணான்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி பாலியல் வந்து தமிழ்நாட்டையே உலுக்கியது. அது பாலியல் குற்றம், அது வந்து கொடூரமான கற்பழிப்பு. தன்னை நம்பி வந்த பெண்ணை கூட்டு போய் 4 பேர்கிட்ட குடிச்சிட்டு போதையில அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி நரக வேதனையை அந்த பெண்களுக்கு காட்டினாங்க. அப்படிப்பட்ட காணொலிகள் வெளியாவதும் ஒரு அரசியல் தலைவனை வீழ்த்துவதற்காக தொடர்ச்சியாக எப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ, எப்பெல்லாம் வந்து அண்ணன் சீமானோட பேர் வந்து முன்னேறி கொண்டு செல்கிறதோ, அவர் எப்பெல்லாம் நல்ல பெயர் எடுக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து ஒரு நடிகையை கூட்டு வந்து, அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் மீது மட்டும்தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா, 7 பேர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. 7 பேரும் தன்னை ஏமாத்தி விட்டார் என்று சொல்லி பணம் பறிப்பதை முதன்மை நோக்கமா வச்சிருந்தாங்க. தொடர்ச்சியாக சீமான் மீது அவதூறு பரப்புனா அந்த வலியில வேதனையில சொன்ன வார்த்தையும்